வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் சந்திச்சுக்கிறாங்க. அப்பதான் சந்திராவுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம் கிடைக்குது. நம்ம கார்த்திக் வந்துட்டு ராஜ சேதுபதி கூடயும் நம்ம பரமேஸ்வரி கூடயும் இருக்கிற போட்டோ வந்து அவங்க கையில கிடைக்குது. எப்படின்னா, நம்ம கார்த்தியோட பரமேஸ்வரியோட வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு மூலியமா அந்த போட்டோ கிடைக்குது. சந்திரா சொல்றாங்க, என்னங்க இந்த போட்டோ போதுங்க, இதை கொண்டு போய் நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சு அந்த கார்த்தி தான் இந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு, ஒரு நிமிஷம் பொறு சந்திரா. அப்ப சந்திரா கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, இது வரைக்கும் நீ 3 டைம் ட்ரை பண்ணிட்ட அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் இவன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்ட. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி ஒரு செகண்ட் கூட நம்பவே இல்லை. எல்லா விஷயத்திலையும் அந்த டிரைவர் ராஜா எப்படியோ தப்பிச்சிட்டான். நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனாலதான் அவன் சுலபமா நீ அடுத்து என்ன பிளான் பண்ண போற அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். சோ இந்த வாட்டி இந்த போட்டோவை நான் கொண்டாந்து காமிக்கிறேன். அதுவும் இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா பிரச்சனை ஆகிரும். சோ நான் கொண்டாந்து காமிச்சு இந்த வாட்டி சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம சந்திராவும், ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான், இதுக்கு மேலையும் நான் என் அக்கா காரி கிட்ட சொன்னா நான் சொல்றது மொத்தமாவே பொய் அப்படின்னு என்னை இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் சொல்லிடுவா. சோ நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டியும், சரி சந்திரா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போட்டோவை கொண்டு வரேன். நான் அந்த போட்டோவை கொண்டாந்து காமிச்சதோட நீயும் சொல்லிடு, நான் தான் முன்னாடியே சொன்னலக்கா அப்படின்னு சொல்லி நீயும் 2-3 விஷயத்த சொன்னீன்னா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி நம்பிதான் ஆகணும். இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க நான் முன்னாடி போறேன், நீங்க அப்புறம் வாங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த போட்டோவை பாக்குறாரு. பார்த்துட்டு, ஏ டிரைவர் ராஜா, அந்த வீட்டுக்குள்ள ராஜ சேதுபதியோட பேரனா போய் எப்படி எல்லாம் சாமுண்டீஸ்வரி ஏமாத்தி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, இன்னைக்கு உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சிவனாண்டி அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம கார்த்திக் இருக்காரு, சாமுண்டீஸ்வரியும் இருக்காங்க. அப்ப நம்ம சந்திரா இது எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு, செம்ம சூப்பரு, எல்லாருமே ஒரு இடத்துலதான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் இந்த போட்டோவை கொண்டாந்து காமிக்க போறாரு, இவனுக்கு இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாள் இது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு வந்துட்டு 2 நாள் வராம அப்புறம் இப்போ வந்துட்டு துணிமணி வேணும் அப்படின்னு வந்து நின்னது பரமேஸ்வரிக்கு ரொம்ப ஒரு சந்தேகமாயிட்டு. அப்பதான் பரமேஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. இதேச்சியா கார்த்தியோட போட்டோவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கார்த்தியோட போட்டோவை பார்க்க போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கார்த்தியோட போட்டோவை காணும். இதை பார்த்ததோட பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க இருந்த கார்த்தியோட போட்டோ எங்க அப்படின்ட்டு கணக்கு பிள்ளையே கூப்பிடுறாங்க. கணக்கு பிள்ளை அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட பரமேஸ்வரி கேக்குறாங்க, கணக்கு பிள்ளை, இங்க என் பேரன் கார்த்தி இருக்கான்னு அவனும் நாங்களும் இருந்த போட்டோ இருந்துச்சே, அந்த போட்டோ எங்க அப்படின்னு கேட்டதோட கணக்கு பிள்ளை சொல்றாரு, அம்மா இங்கதாம்மா இருந்துச்சு, நானும் இங்கதான் பார்த்தேன், இப்ப எங்க போனுச்சு? பரமேஸ்வரி சொல்றாங்க, அதான் கணக்கு பிள்ளை நானும் கேக்குறேன், இங்க இருந்த போட்டோ எங்க போயிருக்கும்? அப்ப அவரு சொல்றாரு, அம்மா இந்த வீட்ல இருந்து யாரு எடுக்க போறா, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த போட்டோவை இங்கதான் வச்சேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு யார் வந்தா? அப்ப கணக்கு பிள்ளை சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணுதான் வந்தா, துணிமணி வேணும்னு சொன்னா, அப்படியே தூக்கிட்டு போயிட்டா, நான் அந்த நேரம் காஃபி குடிக்க போயிட்டேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அது சரி, அப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பி இங்க இருந்து ஏதோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இங்க பாரு கணக்கு பிள்ளை, நான் கார்த்திக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, ஒரு பிரச்சனை ஆகிட்டுப்பா. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, சொல்லுங்க பாட்டி என்னாச்சு? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு வேலை பார்க்க வந்தாப்பா. அவ நம்ம எல்லாரும் குடும்பமா ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல நீ கூட இருக்கப்பா. அந்த போட்டோவை அவ எடுத்துட்டு போயிட்டா. அவ எடுத்துட்டு போனான்னா கண்டிப்பா அந்த போட்டோவை வச்சு ஏதாவது பண்றதுக்காக தான் எடுத்துட்டு போயிருப்பா. ஐயா கார்த்தி, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கப்பா.
இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க பாட்டி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த வேலைக்கார பொண்ணு போட்டோ எடுத்துட்டு போயிருப்பா, அவளுக்கு இனிமே வேலையே கிடையாது அப்படின்ட்டு பரமேஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா மயில் வாகனத்துக்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு பாட்டி வீட்டுக்குள்ள புகுந்து போட்டோவை எடுத்திருக்கலாம். இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரம் வெளியில சிவனாண்டியோட சத்தம் கேக்குது, ஏ சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியோட சத்தம் கேட்டதோட அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி எப்படி இருக்க? அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய் உன்னை யாரு இங்க வர சொன்னா? நீ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, ஏன் சாமுண்டீஸ்வரி என் மேல இப்படி கோவப்படுற? ஏன் பாரு, நான் உன் எதிரி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் சண்டை நேருக்கு நேரா தான் நடந்திருக்கு. ஆனா எதுவும் நான் மறைமுகமா உன்னை பழி வாங்கணும் அப்படின்லாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. அப்ப மயில் வாகனம் சிரிக்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே சந்திராவை வச்சு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசுறத பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இதுங்க மாப்பிள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இது நாள் வரைக்கும் நான் உனக்கு நேரடியான எதிரியா தான் இருந்தேன். ஆனா இப்போ உன் வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு எதிரி இருந்திருக்கான், இது எதுவுமே தெரியாம நீ முட்டாள்தனமா இருந்திருக்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி செம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் சிவனாண்டி, வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்க? மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, அக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்னன்னு கேள. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே வழக்கத்தை விட சிவனாண்டிக்கு அதிக சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, யாரோ வீட்டுக்குள்ள நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம்ல, எல்லாத்தையும் வந்துட்டு நம்பாம இருக்க கூடாதுல்ல. அக்கா கொஞ்சம் அவர் என்னதான் சொல்றாரு அப்படிங்கறத கேள. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இவன் என்ன பேசினாலும் கேக்குற சூழ்நிலையில நான் இல்ல. இவன் பேசுறதே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மரியாதையா இவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இது கேட்டதோட நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்த இவர் என்ன பேசினாலும் கேட்காதீங்க அத்த, இங்க பாரு மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. அப்பதான் மயில் வாகனமும் சொல்றாரு, ஆமா இந்த இடத்த விட்டு போங்க. அப்பதான் சிவனாண்டி கேக்குறாரு, என்ன நான் இந்த வீட்டை விட்டு போனாதான் உங்களோட உண்மை எல்லாமே கடைசி வரைக்கும் மறைஞ்சிருக்கும், சாமுண்டீஸ்வரிய சுலபமா ஏமாத்தலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்களா? இது கேட்டதோட கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜராஜா மயில் வாகனத்தை பார்த்து, மாப்பிள்ள கண்டிப்பா நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கு எதிராதும் இவன் ஏதோ கொண்டுட்டு வந்துட்டான், அதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறான், இல்லைன்னா இவன் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏதா எனக்கும் புரியல மாமா. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இனி இன்னும் போகலையா? நான் போலீஸ கூப்பிட போறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, அப்படி இவர் என்னதான் சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாமே, ஏன்க்கா இப்படி கோவப்படுற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா தயவு செஞ்சு எதுவும் பேசாத, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி நான் வந்த விஷயத்த மட்டும் முடிச்சிட்டு போறேனே அப்படின்ட்டு ஒரு போட்டோ எடுத்து சாமுண்டீஸ்வரி கால் பாதத்துல வீசுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்ததோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திராவும் அந்த போட்டோவை பார்த்ததோட, ஐயோ அக்கா என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி குனிஞ்சி அந்த போட்டோவை எடுக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்திக் நின்றுகிட்டு இருக்காரு. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்ததோட செம்ம கோவப்படுறாங்க. அப்ப சிவனாடி கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி இந்த போட்டோவை காமிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்ப சந்திர நீர சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா இதைத்தானக்கா நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா அந்த சிவனாண்டி நமக்கு எதிரிதான், ஆனா நம்ம எந்த விதத்திலயும் ஏமாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளை தேடி பிடிச்சு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கான். அக்கா இதுக்கு மேலேயும் நம்ம ஏமாறணுமா சொல்லுக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதிர்ச்சியாகி சேர்ல ஷாக் ஆகி உட்கார்றாங்க. அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்பதான் நம்ம சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி என்ன ஒண்ணும் புரியலன்னு சொல்ற? உன் வீட்டுக்குள்ளேயே வந்து ராஜ சேதுபதியோட பேரை உன்னை நல்லா ஏமாத்திட்டான் சாமுண்டீஸ்வரி. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னனேக்கா, அவன் நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்க்கா.
இதுக்கு அந்த நம்ம மாப்பிள்ளை இருக்காருல்ல, பெரிய மாப்பிள்ளை, அவரும் உடந்த, ஆஹ் மாமாவும் உடந்த, அவங்க ரெண்டு பேருக்குமே ராஜ சேதுபதியோட பேரன் தான் இவன்னு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவங்க இப்படி ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பாத்தியாக்கா, நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க என்னங்க நடக்குது இங்க, அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டதோட எதுவுமே பேச முடியாம தண்ணீரி போயிருக்காரு ராஜராஜா. அப்ப மயில் வாங்கணும் நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அத்தை யாராரோ என்னென்னமோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நம்பாதீங்க அத்தை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள வாய மூடுங்க. அதே நேரம் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி ரேவதியையும் கல்யாணம் பண்ணிட்டான். நீ உனக்கு ஞாபகம் இருக்காக்கா, மண்டபத்துல அந்த பரமேஸ்வரி என் பேரன்தான் தாலி கட்டுமா, என் பேரன்தான் வந்து தாலி கட்டுவான் அப்படின்னு எவ்வளவு சத்தம் போட்டா. ஆனா இந்த ராஜா தாலி கட்டும் பொழுது குட்டி பாம்பா அடங்கி இருந்தாளே பாத்தியா, அதுக்கு என்ன காரணம், அவளோட பேரன் தான் தாலி கட்டுறான் அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா. எல்லாருமே நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்கக்கா, நம்ம தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கோம், நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் கார்த்திக் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அத்தை அப்படின்னு சொல்லத்தோட சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை தூக்கி போட்டு உடைச்சு, யாருக்கு யாருடா அத்தை அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சிவனாண்டி சொல்றாரு, சரியா சொன்ன சாமுண்டீஸ்வரி, யாருக்கு யாரு அத்தை, உன்னோட அம்மாவும் அக்காவும் அநியாயமா இறந்ததுக்கு முக்கிய காரணமே இவனும் இவனோட தாத்தாவும் தான். அப்படி இருக்கையில எப்படி இவனை வந்து நீ இந்த வீட்டுக்குள்ள விட்ட சாமுண்டீஸ்வரி, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நய வஞ்சகனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இவனை இப்பவே துரத்தி அடி அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா நேரா கார்த்திய பார்த்து, ராஜா இப்ப கூட இவங்க எல்லாரும் சொல்றது என்னால நம்பவே முடியல. இந்த வீட்டுல எல்லாரும் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை விட ஓ மேல அளவு கடந்து நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ இந்த மாதிரி பண்ண மாட்ட, நீ என்னோட மாப்பிள்ள ராஜா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, இப்ப கூட நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். சொல்றது எல்லாமே இந்த சிவனாண்டி சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு உன் வாயினால சொல்லு. இது கேட்டதோட கார்த்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கார்த்தி ரொம்ப வேதனையோட நிக்கிறாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இப்ப சொல்ல போறியா இல்லையா. சிவனாண்டி கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி அவன் எப்படி சொல்லுவான், நான் சொன்னது எல்லாமே உண்மைதான், போட்டோ வரைக்கும் கொண்டாந்து நிரூபிச்சுட்டேன், இதுக்கப்புறம் அவனால எதை பொய்ன்னு நிரூபிக்க முடியும். சாமுண்டீஸ்வரி உன்னை நல்லா அந்த குடும்பமே சேர்ந்து ஏமாத்தி இருக்கு. இங்க பாரு, பஞ்சாயத்து வச்சாதான் இதெல்லாம் சரிபட்டு வரும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. நேரா கார்த்திய பார்த்து, அப்ப இந்த சிவனாண்டி சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு ஒத்துக்கிட்டு தானே நிக்கிற, இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, மரியாதையா கிளம்பு. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சியாகி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன முடிவு பண்ற, நம்ம பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அதனால தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காத. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, வாய மூடுங்க. இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் தான். இப்படிப்பட்ட ஒருத்தன் என் அம்மாவும் அக்காவும் இறந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் நீங்க இவனை வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கீங்க. அப்ப என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். இங்க பாருங்க, உங்க மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க என்னைக்குமே எனக்கு வந்துட்டு நம்பிக்கையோட இருப்பீங்க, துரோகம் பண்ண மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எதையும் மறைக்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா உங்களோட தங்கச்சி பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறமும் என்னை ஏமாத்த மாட்டீங்க அப்படின்னு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. இனிமே நீங்களும் இந்த வீட்டுல இருக்க வேணாம், வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி அதிர்ச்சியாகி அவங்க அம்மா பார்த்து, அம்மா என்னம்மா சொல்றீங்க, அப்பாவை இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்க, அப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்துச்சுன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்ப கார்த்திக் டக்குன்னு சாமுண்டீஸ்வரியை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு, அத்தை எல்லா தப்பும் என் மேலதான், நான் தான் அந்த மாதிரி பொய் சொல்லி இருக்க கூடாது, பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது, எல்லா தப்புமே என் மேலதான் அத்தை. நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருக்க மாமாவுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க அத்தை. மாமாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நானே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு ரொம்ப மனசு உருகி போய் ரொம்ப கஷ்டத்துல கார்த்திக் கேக்குறாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு நான் கொடுக்குற கடைசி சான்ஸ், இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் அந்த இடத்தை விட்டு வீட்டை விட்டு போறாரு. இதை பார்த்ததோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா
என்னம்மா இப்படி பண்றீங்க? அவரு எப்பேற்பட்ட பணக்காரரு. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் இந்த மாதிரி ஏழையாவே நடிச்சிருக்காரு. அம்மா, அவரு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானம்மா இப்படி பண்ணாரு. தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிருமா. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி இங்க பாரு, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ற ஒருத்தன் நாளைக்கே இதே மாதிரி ஒரு பொய் வேஷம் போட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க மாட்டான் அப்படிங்கறதுல என்ன நிச்சயம் இருக்கு? மரியாதையா நான் சொல்றது கேளு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா என்னால கண்டிப்பா முடியாது, நான் கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு, நான் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் ராஜாவோட போறேன், கார்த்திகையோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்பதான் சிவனாண்டிய சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி இப்பயாவது அவன் ஒரு துரோகி அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டீல்ல, அது போதும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், வீட்டை விட்டு போ அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும், சாமுண்டீஸ்வரி நான் உண்மையை நிரூபிக்கத்தான் வந்தேன், அதே மாதிரி நான் உண்மையை நிரூபிச்சிட்டேன், அதே மாதிரி நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டை விட்டு வெளில போறாரு. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம சந்திராவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இத்தனை நாளா சாமுண்டீஸ்வரியா பழி வாங்குறதுக்கு பெரிய தடையா இருந்துகிட்டு இருந்தவன் இந்த கார்த்திக், இப்ப இவனோட பிரச்சனையே நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷப்படுறாங்க நம்ம சந்திரா. அதுக்கப்புறம் சந்திரா நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட, சந்திரா இத்தனை நாளா அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு பெரிய தடையா இருந்துகிட்டு இருந்தவன் தான் அந்த கார்த்திக். இப்ப அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இனிமே நம்ம ஈஸியா சாமுண்டீஸ்வரிய எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ, எப்படி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கரெக்டா முடிச்சிடலாம். இது கேட்டதோட சந்திராவும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மாவோட போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோ பக்கத்துல போயிட்டு ரொம்ப வேதனையோட, அம்மா நான் அப்படி யாருக்குமா துரோகம் பண்ணேன்? என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாயிட்டு. அந்த ராஜ சேதுபதி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் பாத்தீங்களா? வீட்டுக்குள்ளேயே அவனோட பேரை நினைப்பி என்னை ஏமாத்தி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேமா அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. சோ சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி கண்டிப்பா கோவப்பட போறாங்க. இது நம்ம கார்த்தி எப்படி சமாளிக்க போறாரு, அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது கதைகளை பத்தி ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.